அன்புக்கினிய சொந்தங்களே, இவ்வளவு தூரம் நான் வேதங்களை முக்கியத்துவப்படுத்தி சொல்வதற்கு காரணம், ஏதோ பிராமணர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. சத்தியமாக நான் படித்து உணர்ந்ததை, கற்று உணர்ந்ததை நான் ஒரு அந்தணன் கிடையாது. ஆனால் நான் படித்தது ஒரு வேத ஆகம பாடசாலையில் ஜோதிடம் கற்றுக்கொண்டது. சாதாரண இடமல்ல. என்னுடைய குருநாதர் சாதாரண மனிதரும் அல்ல. அந்த அண்ணாமலையாருடைய சுரூபம், அந்த முருகப்பெருமானுடைய வடிவம் அவர். அது நான் என் குருவினுடைய பெருமை. நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். அந்த 4 ஆணவம் எனக்கு புரியோடு கிடையாது. நான் இன்னுமே என்னை அவ்வளோ முக்கியத்துவம், என்ன யார்கிட்ட கற்றுட்டேன், என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒரு நாளும் எந்த மீட்டிங்லேயும் யார்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிட்டது கூட இல்லை. நான் சொன்னதும் இல்லை. எனக்கு அது தேவையும் இல்லை. நான் கற்றுக்கொண்ட கல்வியை வைத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு என்னால் என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு என் வாழ்க்கையில் பார்த்துட்டு போயிடுவேன். இந்த வேதங்களை இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்வதற்கு காரணம், இந்த உலகம் திசை மாறி போகின்றது. இதில் சத்தியமும் தர்மமும் வாழ்ந்தால்தான் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் வாழ முடியும், வாழ்க்கையில் வாழ முடியும். இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு காட்டுக்குள்ள மிருகங்கள், இப்படி மிருகங்கள் சொல்ல முடியாது, அது கூட கோச்சுக்கும். அப்படிதான் ஒன்று வாழக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தால் சொல்கிறேன். வேத மந்திரங்களும் ஓசைகளும், நான் சொன்ன அந்த ஓசை கொஞ்சம் மாறினா பிராமணனுடைய வாழ்வு என்னாகும் தெரியுமா? அந்த அச்சரங்களை மாற்றி ஒரு ஓசை, குறில், நெடில், மாத்திரை என்பார்கள், அதில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா பிராமணனுடைய பீஜம் உடைந்து போயிடுமா. பீஜம்னா என்ன? விந்து உடைந்து போய்விடுமா. விந்து உடைந்தால் மரணம். அந்த பீஜ மந்திரத்தால் விந்து பாதிக்கப்படும். விந்து பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அங்கீகனமாக, ஊனமாக பிறக்கும் என்று சொல்லப்படுகின்றது. தன் வாழ்க்கையை பணயம் வச்சு யாராவது வேத மந்திரங்களை சொல்வார்களா? இந்த உலக சேமத்துக்காக, இந்த லோகம் சேமமாக இருக்க வேண்டும். பிராமணத்தை போய் முதல் ஆசி வாங்கிலேயே அவர் சொல்வார், இந்த சர்வலோகமும் சுகமாக இருக்க வேண்டும் என்று தான் சமஸ்கிருதத்தில் சொல்வார். சர்வ உயிர்களும். அதான் பிராமணனுடைய எண்ணம். அப்படிப்பட்ட உண்மை பிராமணர்கள், அந்த வழிநெடுவாக இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய திருவடியை மீண்டும் ஒரு முறை வணங்கி, ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உடலை பணயமாக வைத்துத்தான் போர் முனையில் அந்த நம் நாட்டுக்காக வாழ்றான். அப்பேற்பட்ட தியாக செம்மலாகிய இராணுவ வீரர்களின் திருவடியும், மந்திர அச்சரங்களை உச்சரித்து நமக்காக இந்த உலகத்தில் சாத்வீகத்துக்காக வாழும் அந்தனுடைய திருவடிகளையும் உச்சிமேல் வைத்து